ஹாய் கைஸ், சரிங்க நம்ம வந்து திருப்பி ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பார்க்க வந்துட்டோம். நான் அது எலக்ட் பஸ்ஸை பற்றி வீடியோ போடுறது இப்போதைக்கு 5 நிமிஷம் போயிருக்குன்னு எல்லாருக்கும் அவேர்னஸ் பண்ண வீடியோ போடக்கூட எவனை உட்காந்து பார்க்காம இருக்கீங்க. ஓகே, ஸோ வந்து நாளைக்கு இப்போ புதுசாக ரேமண்டன் ஈவெண்ட்டு போயிட்டுருக்குல்ல, இப்போ தான் பாதி ஃபேஸாக முடிஞ்சிருக்கு. இந்த வந்து இப்போ புதுசாக மேஜிக்கு போட போகிறாங்கன்னா மேஜிக்கு அப்புறம் ஃபுல் மேஜிக்குப்பான்னு கேட்டிங்கன்னா ஃபுல் மேஜிக்கு நம்ம ஃபுல் மேஜிக்கு எங்கே விட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு என்னென்னா வந்து ஒரு மேட்ச்சுக்கு தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதுவும் ஃப்ராக்மெண்ட் தான் கொடுக்க போகிறாங்களாம். ஆனால் வந்து இப்போ ஒரு ரூமர் மாதிரி போயிட்டுருக்கு, அதாவது 2 மேட்ச்சுக்கு போடுவாங்கன்னு. ஸோ நம்ம நல்ல நாள்லேயே திவாலிக்கே 1 மேட்ச்சுக்கு தான் 2 மேட்ச்சுக்கு இப்போ வந்து கொடுக்குறாங்க. ரூமர் போயிட்டுருக்குன்னா வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை பற்றி தான் இருக்கும். இப்போ சொல்கிறேன், வீடியோக்கே கீழே வந்து கம்மிட்டு போட்டுவிட்ருவாங்க. ப்ரோ அழிஞ்சு போன கேம் பற்றி எதுக்கு பேசுங்க, வராத கேம் பற்றி எதுக்கு ப்ரோ பேசுகிறீங்கன்னு. சில்லாத்தி அந்த ரூமர் தான் கன்ஃபார்ம் ஆகலை. ஐபிஎல் வரும்னு வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு மேலே ஒரு ப்ரெடிக்ஷன் போட்டிருந்தோம். அந்த ப்ரெடிக்ஷன் இப்போ வர மாதிரி ஐபிஎல் பாதி சீசன் முடிஞ்சிச்சு. ஐபிஎல் ஜூனில் தான் சொல்லிட்டு சாரி, நான் ஐபிஎல் நான் உட்காந்து பார்க்க மாட்டேன். நல்லா தான் என்ன பார்த்து உட்காந்து பார்ப்பீங்க. நான் என்னென்னா உட்காந்து பார்ப்பேன். உனக்கு என்னடா வாய் மூடி காட்டா. ஓகே, ஸோ நான் ஐபிஎல் பார்க்காத எனக்கு வந்து அவேர்னஸாக இல்லை. நல்ல தேங்க்யூ ஓடிட்டு முறை ரிமைண்ட் பண்ணிவிட்டேன். ஓகே, சரி, இந்த இதை நம்ம வந்து சீக்கிரமாக நம்ம அப்டேட் வந்து கண்டென்ட் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆனிமே கலாபரேஷன் வருதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. கேம் ஃபைல்லாம் ஆட் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் எப்போ தான் வருதுன்னு தெரியவே இல்லை. கேம் ஃபைல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தப்போ வந்து இருக்குது. ஆனால் எப்போ வருதுன்னு தெரியல. என்னென்னா நான் வந்து எப்போ செய்யுதுன்னா எப்போ ஆட் பண்ணிவிட்டாங்கன்னா டிசம்பர்லேயே ஆட் பண்ணிவிட்டாங்க இந்த எல்லா ஆனிமையும். ஆனால் எதுக்கு தான் வந்து இன்னும் வந்து கடப்பிலே போட்டுச்சுங்கன்னு தெரியல. அதுவும் இந்த காஸ்டியூம்லாம் வந்துட்டு நீங்கள் இப்போ புதுசாக டீமன் சேன்ஸில் ஆனிமேட்டட் காஸ்டியூம்ஸ் அந்த மாதிரி காஸ்டியூம்ஸாக தான் இருக்குது மோஸ்ட்லி. சில காஸ்டியூம்ஸ் வந்து நம்ம நார்மலாக போகிற காஸ்டியூம் தான் இருக்குது. ஆனால் அது எதுக்கு வந்துட்டு வர மாட்டேங்குன்னா எல்லாருக்கும் கேள்வி இருக்கும். அதாவது என்னதுன்னா, இந்த மாதிரி வந்து நான் அப்போ ரிசர்ச் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருவாங்க. ஆனால் இந்த ஆனிமே கம்பெனி வந்துட்டு லைசன்ஸை வந்துட்டு அந்த அக்ரிமெண்ட் இருக்குல்ல, அக்ரிமெண்ட் அந்த அக்ரிமெண்ட் சொன்னோம்னா கான்ட்ராக்டை வந்து கான்ட்ராக்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் எடுத்துரும். ஒரு 1 month to 2 months எடுத்துரும். ஆனால் 1 month to 2 months எடுத்தால் கூட வந்து என்ன டிசம்பர்லேயே ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபெப்ரவரி தான் ப்ரெடிக்ஷனாக இருந்துச்சு. ஃபெப்ரவரியில் நிறையா கண்ட்ரோல் போடலான்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு ஃபெப்ரவரியும் வர மாதிரி இல்லை. எனக்கு என்னென்னே தெரில. அது எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரீ ஃபயர் இந்தியாவுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணுவாங்கன்னு தெரில. அது வந்து ஜஸ்ட் என்னோட வந்து ஒரு கன்ஸ்பிரசி. எவனும் உருட்டுறான், நான் விட்டக்கூடாதா? ஓகே, இப்போ டிவி கண்டென்ட் இருக்குல்ல, நம்ம பேர்னா அவ்வளோதான். எனக்கு அப்டேட்டோட கண்டென்ட் ஏதாச்சும் இருந்தால் நம்ம நடுவில் செஞ்சுடுவோம். எங்கே தண்ணி ஓடுறீங்க? நடி வாங்கி போடா. நானே கஷ்டப்பட்டு கீழே அடிக்காம ஊர் சுற்றிட்டு இருக்கேன். நீ எஸ்கேப் பாரியா தம்பி? 2 பேர் இருக்கீங்க. ஒருத்தங்க என்கிட்ட வந்து கீழ் வாங்கிட்டு போயிருங்க. இன்னொருத்தங்க என்னோட டீமுக்கு கீழ் வாங்க. டீலா சூப்பர் பண்ண. ட்ரிபிள் கீழே அடிச்சாச்சுடா. வரேன்டா, நான் வருவேன். அடித்து குடி. ஒரு குவாரக்கில் போய் அடிச்சுக்கலாம். ஐயோ, பசங்க முடிஞ்சிச்சு. இதே நான் எடுத்து இந்த கிளிப் எடுத்து ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். வேறு ஆமாம், இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் கிளிப் தான் ஷார்ட்ஸ் நான் எடுத்து போடணும். அதையும் வேலையை இப்போ ஷார்ட்ஸ்னால் வந்துட்டு வியூஸே வந்துட்டு போக முடியும். எனக்கு ஷார்ட்ஸ் நான் வீடியோ போடுறேன். ஷார்ட்ஸ்னால் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ஸ்கேம் வந்து சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம். ஆக்சுவலி ஸ்கேம் ஒன்றும் இல்லை, ஸ்கேம் தான். நான் தெரியாமல் நான் டங்கு ஸ்டிப் ஆகிடுச்சு. 250 வந்து ஸ்கித்துக்குன்னு ஒன்று ஸ்பெசிஃபிக்காக ஒன்று போடல. அது வந்து பண்டில் தான் போட்டிருக்காங்க. சார் நான் என்னோடய இதெல்லாம் வன்மத்தெல்லாம் கூட்டி வச்சிருப்பேன் சார். யாராவது கிடைச்சா கண்டுக்காதீங்க. ஆனால் எனக்கு செல் வந்து அது வந்து ஸ்கேமியன் தான் தெரியுது. ஏன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிளே சொன்னேன், நிறைய பேர் வந்து 200க்கு மேலேயே ஸ்பின் பண்ணியிருக்காங்க, ஸ்கித்து கிடைக்கல. ஆக்சுவலாக சொல்கிறேன், நான் ஒன்றும் இந்த டிஃபெண்ட் பண்ண சொல்ல. அங்கே போட்டுருக்கிறது 100 வந்து இதுக்குன்னு போட்டிருக்காங்க, அதை விட்டுருலாம். ஆனால் எல்லாமே அதாவது எல்லாம் அந்த ஃபீமேல் பண்டில் மேல் பண்டில்னு கார் எல்லாம் கிடச்சி கூட அந்த ஸ்கித்து மட்டும் மீனிங் ஆகும். அது அந்த 100 லக்கில் கிடைக்கும்னு பார்த்தா கூட அது கிடைக்காம இருக்குது. சரி, இப்போ ட்ரெயின் விட்றோமா, அது வெடிக்க நல்ல போய் அடிக்க அட்டாக் பண்ணலாம். மாட்டிக்கிட்டா பம்பை கட்ட முடியா? அழுத்தி குடி. நீ காலி போ, வீட்டுக்கிழமை. நீங்கள் அது கிளம்பு, வீட்டுக்கிழம்பு போவோம். கீழே அவன் ரிவே பண்ண போயிடுவான். யாரா நீங்கள்? ஓகே, இவன் அப்படியே காலி பண்ணிடுறேன். நான் டீமில் வந்து ரிவே பண்ணிவிட்டோம். அதுவும் இப்போ வந்து இந்த டிமின்ட்ரி தொல்லை தாங்க முடியல. அதுவும் வந்து இப்போ தலை கேரக்டர் எப்போ வரும்னு நீங்கள் நிறையா பேர் கேட்கலாம். ஸோ தலை கேரக்டரோட பவர் என்னென்னா வந்துட்டு டெலப்போர்ட்டேஷன்.
சரி நீ நம்ம டீமே தானா தம்பி, நீ எங்கே ஒளிஞ்சிருந்தியோ நீயே வந்து அடித்தேன்னா அழுத்தி மட்டும் பிடிச்சிட்டு போயிடுவேன். நானே கண்டுபிடிச்சேன்னா ஹெட்ஷாட் அடித்து மண்டே சதற விட்டுருவேன். டே எங்கடா இருக்க? அழுத்தி இப்படி கடைசி நம்ம ட்ரிபிள் டேக் விஷயம் நம்ம 2 ஷாட்ஸ் இன்றைக்கி எப்படியும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கடைசியில். தேங்க்யூப்பா. ஸோ வந்துட்டு நல்லா கேட்டோம்னா டெலப்போர்ட்டேஷன் தான். நீங்கள் வந்து உங்கள் டீம்மேட்டில் எனிமி மார்க் பண்ணிடுவீங்க. ஆனால் அந்த எனிமி வந்துட்டு நார்மலாக இருக்க மாட்டான். அந்த எனிமி வந்து நாக் டவுன் ஆகியிருந்தால் எனிமியும் இல்லை உங்கள் டீமில் நாக் டவுன் ஆகியிருந்தால் மட்டும் 2 பட்டன் கிளிக் பண்ணால் போதும். 80 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் 80 மீட்டர்ஸ்குள்ளே நீங்கள் அப்படியே கவர் பண்ணுற மாதிரி அந்த கேரக்டர் இருக்குது. அது எது டெஸ்ட்டுன்னு சொல்லி வந்துட்டு அட்வான்ஸில் விட்ருக்காங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தா செம்மையாக இருக்குது. ஆனால் இது வந்துட்டு ஒரு ஒரு வறுமிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றதுனா வந்து சோனியா லெவலுக்கு இது பவர்ஃபுல்லாக இருக்குது. அதே நான் இப்போவே சொல்லிடுறேன். சோனியா லெவலுக்கு இது பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இது எல்லாம் என்ன பண்ண முடியும்னா வந்துட்டு திருப்பி கேமே போட்டி பண்ணணும். சோனியா அப்படி 2 அப்டேட்டாக வச்சு காலி பண்ணாங்க. இதே மாதிரி கண்டுங்க. சோனியா ஆக்சுவலி ரொம்ப நல்ல கேரக்டர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது எப்போ கெட்ட கேட்டுறமோன்னு எனிமிக்கும் உங்களுக்கும் இருந்தால் மட்டும் கெட்ட கேட்டாமோ உங்களுக்கு மட்டும்தான் கெட்ட கேட்டாது. இவன் வேறடா இதெல்லாம் வச்சு வந்து காண்டி விட்டுருக்காங்க இந்த ஐரிஸ். ஐயோ, ஸோ அன்பிரடிக்டபிலிட்டி என்னால் வந்து போச்சு. ஸோ நான் சேனலில் வந்து நிறையாவே சொன்னீங்க ப்ரோ கேமிங்னு பேராச்சு. கேமிங்கை பற்றி ஒன்றும் பேச முடியுங்க. ஃபுல்லாக அப்டேட்டாக தான் பேசியிருக்கீங்க. நான் வந்து என்னதுன்னா வந்து சேனலில் வந்து எதுக்கு ஆரம்பிச்சேன்னா என்னோடய பர்சனல் தாட்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணது தான். அதனால் அதே நான் போய் சொல்லிடுறேன். ஏன் நான் வந்துட்டு நான் மெசேஜ் நான் உட்காந்து போகிறேன்னா எவனும் உட்காந்து கேட்க போகிறதில்ல. ஸோ எதுக்கு இப்போ வந்து ஐடியா கேட்குன்னு கேட்டால் அதாவது ஒரே இதில் வந்து அடிச்சிட்டேன். அதுவும் டபுள் பேரல் கூட கிடையாது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் நான் அடித்தவன். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு அது MP40 வந்துட்டு ஜஸ்ட் டைரெக்டாக 2-3 புல்லட் தான் வச்சு என்னை மண்டையில் போட்டேன். ஆனால் 295 போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் ரிப்போர்ட் அடிச்சுவிட்டேன். ஸோ அதனால் என் பர்சனல் வியூஸை வந்துட்டு சொல்கிறதுக்கு ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த தியரி சேனல்ஸ் மாதிரி தான். நான் கடைசியாக கேமிங் வந்து பின்னாடி வந்து சைடாக தான் வச்சுருப்பேன். ஷார்ட்ஸில் மட்டும் போடுறதுக்கு யூஸ் பண்ணேன். சில வாட்டி அதை பற்றி பேசுவேன். ஆனால் சார் மோஸ்ட்லி வந்து நம்மளோட இது அப்டேட்டை பற்றி மட்டும் தான் இருக்குது. ஆனால் முன்னாடி தமிழ் மட்டும் கேமிங்கை பற்றி தான் போட்டு வைக்கிறேன்னு அதனால் காண்டாகி முடியும். அதாவது இதுவே வந்துட்டு ஏன்னா வந்து இப்போ நிறையா பேர் வந்து எனக்கே தெரிஞ்ச நிறையா பேர் வந்துட்டு கேம் விட்டு அப்படி வெளியே போயிட்டாங்க. யூடியூபர்ஸாக இருக்கலாம் எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. இந்த அழியக்கூடிய கேமுக்கு அதுவும் நம்மளோட முன்னாடி படிக்கலாம் பார்த்தாலே தெரியும் அழிகிறதுக்கு தான் கேமு வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. ஐயோ என்னடா இது பாஸ் ஆகிடுச்சு. இன்டர்நெட் டக்குனு வா இன்டர்நெட் ஐயா நம்ம தான் செத்து போயிட்டோம்ல. நம்மளுக்கு என்ன பிரச்சனை? அப்போடா கஷ்டம் வந்துச்சுடா. இன்னும் உட்காந்து மாட்டிடுவோம் அந்த ஐயா. வா ஐயா சூப்பர். இந்த வீடியோ அதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் த கிளாசிக் ஸ்டஃப். ஸோ அதோட முடிஞ்சு. அதுக்கு இந்த மேட்ச்சில் வந்து நான் எவ்வளோ கில் அடித்தேன்னா அது வந்து முன்னாடி போக தான் தெரியும். நான் 1 செகண்ட்